லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் இந்த மாட்டோட சினைப்பதியை வந்து நேற்று பார்த்துருந்தோம். மாடு வந்து இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு கன்று போட்டதாக சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். 6 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான தலையீத்து பியூர் ஜெர்சி மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல வெள்ளை கொம்பில் அழகான முகலட்சணத்தில் சூப்பர் குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து காலையில் 5 மணி அளவில் காளைக்கன்று போட்டிருக்கதா சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ஹைட்டு வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு போன் வெயிட்டில் வந்திருக்கக்கூடிய தலையீத்து மாடு தான். சீம்பால் மட்டும் 6 லிட்டர் கொடுத்ததா சொல்லி சொல்கிறாங்க. மாட்டோட மடிவளம் காம்பு வளம்னு சொல்லி எதுலேயுமே வந்து குறை சொல்ல முடியாது. முன்பின் மடியில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து மடி எடுத்திருக்கு. தொங்குமடி எடுத்திருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா நம்மளை வந்து கறவையில் வந்து ஏமாத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. இது மாதிரியான நீட்டமான மடி முன்பின் மடியில் எடுத்திருக்கக்கூடிய மாடுகள் வந்து எப்பயுமே கறவை வந்து ஏமாத்தாது. எடுத்திருக்க நல்ல சூப்பரான கறவை வந்து பார்த்தோம்னா கொடுக்கும். இந்த மாடு கரெக்டாக ஒரு 17 to 18 லிட்டர் கறவையே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் தண்ணி தீவனம் வந்து எதுவுமே கொடுக்கல. காலையில் ஒரு 8 மணி அளவில் நமக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்புனதாக தான் சொல்கிறாங்க. சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய சைஸ் மாடு தான். தலையீத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 17 to 18 லிட்டர் கறவை கொடுத்துடும். சுழி சுத்தம் கொண்ட மாடுங்க. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு மாடு. குழந்தைங்கள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பியூர் ஜெர்சி மாடு வேணும், தலையீத்து மாடு வேணும், இன்னொரு 7-8 கண்ணுக்கு நான் அந்த மாட்டை வச்சு பயன்படுத்திக்கணும், நல்ல ஹைட்டு வெயிட்டில் வேணும் அப்படின்றவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்துரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி இவங்க வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்ககிட்ட மாடு வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மாடு வந்து பரவாயில்ல, சொன்ன கறவையோட அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நல்ல டாப் குவாலிட்டியான மாடு, பியூர் ஜெர்சி மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. காளைக்கன்று வந்து காலையில் 5 மணி அளவில் வந்து போட்டிருக்கு. கறவை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா 17 to 18 லிட்டர் கறவை கொடுக்கும். சீம்பால் மட்டும் 6 லிட்டர் கொடுத்ததா சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் கால் பண்ணி கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகளோட விற்பனை பதிவு போடணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டியான மாடுகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போட்டுக்கலாம். என்னோட சேனல் நேம் தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா குவாலிட்டியில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வீடியோ பதிவு போடுறதில்ல. இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.